அருமையானவர்களே, முதல் பாயிண்டில் நம்ம படித்தது என்னன்னா, மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். பழைய காலத்தை பின்னோக்கி பார்க்கிறோம், லுக்கிங் பேக்வேர்டு. பழையதை சிந்தித்து பார்க்கிறோம், அவருடைய மரணத்தினால் வந்த ஆசீர்வாதங்கள். இரண்டாவது, நம்மை நாமே சோதித்து அறிகிறோம். we are looking inward, நம்மை சோதித்து அறிகிறோம். மூன்றாவதாக, we are looking the future, எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறோம். என்ன ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சாதாரணமாக நினச்சி இதில் பங்கு கொள்ளணும்னு யாரும் நினைக்காதீங்க பிரியமானவர்களே. அநேக மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு தோற்று போய் கிடக்கிறது. அவர்கள் எல்லா காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். வாழ்க்கை சரியா இல்லையே, வாழ்க்கை பரிசுத்தமா இல்லையே, வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா இல்லையே, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தாத காரணத்தினால் அவர்கள் அநேகம் பேர் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள், வியாதி அடைந்திருக்கிறார்கள், மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். இப்போது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுப்பேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுப்பாராம். இயேசு சொல்றாரு, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இன்னும் மேல சொல்றாரு, இது வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். 50ஆம் வசனத்தில் பார்க்கிற வேளை, இதில் புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்தே சொல்றாரு, தன்னை குறித்து பிரசங்கம் பண்ணார், பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அவர் ஜீவ அப்பம்னு சொல்லி அவருடைய சரீரத்தை குறித்து சொன்னார். கடைசியில் ஜனங்களுக்கு சொல்லும் போது, இந்த சரீரத்தை, என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நான் நித்திய ராஜ்யத்தை கொடுப்பேன். அவனுக்கு இந்த உலகத்தில் நல்ல பிழைப்பு உண்டாகும், அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். மெய்யாகவே இதில் பங்கு கொள்ளக்கூடிய ஒருவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்க, மேன்மை அடையும், உயர்த்தப்படும். அவருடைய வாழ்க்கையிலே சஞ்சலம் இருக்காது. மெய்யாகவே இதிலே நாம் பங்கு கொள்ளுகிறோமா? ஒரு பெரிய கேள்வி. மெய்யாகவே பங்கு கொள்ளுகிறோமா? 54ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அதுக்கப்புறம் அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென், ஆமென். நம்ம எழும்பணுமா? நம்ம எழும்புவோம் என்கிற நம்பிக்கை உண்டா? அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனை கோடி கோடி கோடியாய் சம்பாதித்தாலோ நம்ம நித்திய ராஜ்யத்திற்கு போகும்படியாய் எழுப்பப்படவில்லை என்றால் இதெல்லாம் மாயையாய் போய்விடுமே. பில்லி கிரஹாம் அவர் ஒரு இடத்துல எழுதுறார், என்னன்னா, if you are not known in heaven, what is the use that you are famous in this world? இந்த உலகத்தில் நீ பெரிய ஃபேமஸா இருக்கிற ஐயா, ஆனா பரலோகத்தில் உன்னை தெரியாதுன்னா what is the use? அதுல பிரயோஜனம் என்ன? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஒரு முக்கியத்துவம் இல்லையே. முன்னால எல்லாம் லட்சம் லட்சமா லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னோம், கேள்விப்பட்டோம். இன்னைக்கெல்லாம் கோடி கோடியா, அதுவும் 1000 கோடி, 10,000 கோடி, 70,000 கோடி. அருமையானவர்களே, உலகம் கேட்டுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. பாவத்துக்குள்ளே ஜனங்கள் பூரணமாய் விட்டார்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அருமையான வார்த்தைகள், அந்த 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு 6-7 வசனம் நீங்கள் வாசித்து கொண்டு வரும்போது பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. மனுஷர்களுடைய இருதயம் எப்படி இருக்கோ, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ, அவர்களுடைய லைஃப் எப்படிப்பட்டதா இருக்கோ, இப்படிப்பட்ட மக்களை விட்டு விலகு. You leave such people.
பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள், பலனை மறுதலிப்பார்கள், நம்பிக்கை துரோகம் செய்வார்கள், நல்லது போல நடிப்பார்கள், சுபாவ அன்பு இருக்காது, பண ஆசை, பொருளாசை, விக்கிரக ஆராதனை, இப்படிப்பட்டதான இணக்கம் இருக்காது, அன்பு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இப்படிப்பட்ட மக்கள் கூட்டத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, இவர்களை விட்டு விலகு விலகு. இன்னைக்கு முடிவெடுக்கணும். இன்றைக்கு நாம் முடிவெடுக்க வேண்டும். கொடிய காரியங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதே, இந்த நாட்களிலே நான் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும், எனக்கு காட்டுங்கப்பா என்று சொல்லி நாம் ஆண்டவரோடு ஒரு முடிவெடுத்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ள போகிறோம். அருமையானவர்களே, சற்று நிதானித்து யோசித்து, ஒரு வேளை எப்படியாது ஏதாவது பாவத்துக்குள்ளே மூழ்கி கிடந்தோமே என்றால் தேவ சமூகத்தில் அப்படியே நம்மை அர்ப்பணிப்போம், அப்படியே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அறியாமல் இந்த பாவத்திலே விழுந்து கிடந்தேன், அறியாமல் இந்த பாவத்தை இத்தனை காலமும் செய்து வந்தேன், இனி இன்றையிலிருந்து இந்த பாவத்திலே நான் ஈடுபட்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளுவதில்லை. ஆண்டவரே, பாவத்தில் இருந்து விடுபட்டவனாய், பரிசுத்தவானாய், பரிசுத்த வாட்டியாய் இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ள முடிவெடுத்திருக்கிறேன் என்கிற சந்தோஷத்தோடே கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.